வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம இப்போ பார்க்கலாங்க. ஸோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பள்ளி கல்வித்துறையில காலி பணியிடங்களை நிரப்புவதை குறித்து முதலமைச்சர் விரிவான ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காரு. என்னன்றதை பார்க்கலாம். முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. தாவேக அரசு இதை உடனடியாக செஞ்சுட்டாங்க. என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ டெட் ஆசிரியர்களுடைய நியமனத்துல ஒரு மிகப்பெரிய குழப்பம். ஸோ நடந்து முடிந்த சிறப்பு டெட்டில் போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படுமா மாட்டாதாம். டிஆர்பி உடைய புதிய அறிவிப்பு எப்பொழுது நமக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை நம்ம பார்க்கலாம். ஸோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் முதல்வருடன் ஆலோசனைக்கு பிறகு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. ஸோ பள்ளிக்கல்வித்துறையில இந்த டெட்டுக்கு உண்டான பாஸ் மார்க், ஓகேங்களா, 50 மார்க் எடுத்தாலே பாஸ். மற்ற மாநிலங்களை போல சிறப்பு கம்யூனிட்டி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே 50 மதிப்பெண்கள் எடுத்தாலே பாஸ் என்ற அறிவிப்பை முதல்வரோட ஆலோசனை நடத்தி இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. ஸோ நிச்சயமா 50 மார்க் பாஸ் என்ற அறிவிப்பை விரைவில் எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ தமிழ்நாடு தொடக்க கல்வி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக ஆசிரியர் நியமனம் மற்றும் செயல்பாடுகளை கண்காணித்து பதிவேற்றம் செய்ய டிஎன் செட். ஸோ இதற்கு பாத்தீங்கன்னா பெற்றோர் செயலியில் பேரண்ட் ஆப் மின்னணு கண்காணிப்பு மூலம் அமைப்பு உருவாக்குதல் முன்மொழி சரிப்பட்டது. எஸ்எம்சி மூலம் தற்காலிக ஆசிரியர் நியமனம் மற்றும் செயல்பாடுகளை கண்காணித்து ஸோ இந்த டிஎன் செட் பெற்றோர் செயலியில பதிவேற்றம் செய்யணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு மற்றும் மேலும் வலுப்படுத்துதல் நோக்கில் டிஎன் செட் பெற்றோர் செயலியில் பேரண்ட் ஆப் முன்மொழியப்பட்டுள்ள மின்னணு கண்காணிப்பு அமைப்பு பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும், பயனுள்ள கண்காணிப்பை மேற்கொள்ளவும் உதவும், சரியான பயன்பாடு மற்றும் மேம்படுத்தலை உறுதி செய்யவும் செய்தி மாவட்ட வட்டார ஆய்வு அலுவலர்களுக்கு அறிவுறுத்திட பார்வை 2ல இந்த கடிதத்தை கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து முதல்வருடைய உணவு திட்டத்தின் பெயரை தாவேக அரசு மாத்திட்டாங்க. முதல்வருடைய உணவு திட்டத்தின் பெயர் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என மாற்றப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தி அரசாணை திமுக ஆட்சியில் காலை உணவு திட்டத்தை முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார். இப்போ 6 to 8 வரைக்கும் விரிவுபடுத்தினாரு முதல்வர் விஜய் அவர்கள். காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்ற பெயரையும் மாத்திட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து தமிழகத்துல நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வர இருக்கு. 13 ஆண்டுகள் டெட்டாசிரியர்களுடைய 10 முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. ஸோ டெட் தேர்வுல 2013, 17, 19 வரைக்கும் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான பணி நியமனத்தை ஃபுல் டீட்டெயிலையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்திருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ ஆசிரியர்களின் நிலையை மனிதநேய அடிப்படையில் பரிசீலித்து பணி நியமனம் வழங்க வேண்டும் என தெரிவித்திருக்காங்க. மேலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், செயலர், இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் தீர்வு கிடைக்காததா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களின் பிரதிநிதிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சந்தித்து எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கேட்டறிய வேண்டும் எனவும் தெரிவித்திருக்காங்க. மேலும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 110வது விதியின் கீழ் சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டு பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார மலமைய ஆசிரியர் பயிற்றுனர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதையும், மேலும் 2024 ஆசிரியர் நியமன தேர்வில் குறைவான காலி பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டதால் பாதிக்கப்பட்ட தகுதியான ஆசிரியர்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என்பதும் தெரிவித்திருக்காங்க. மேலும் 13 ஆண்டுகால பல்வேறு கூலி தொழிலில் ஈடுபட்டு வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் பட்டதாரி ஆசிரியர்கள் சமூக மற்றும் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு கருணை அடிப்படையில் பணி நியமனத்தை வழங்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தகுதியான பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார மலமைய ஆசிரியர் பயிற்றுனர் பணியிடங்களை முழுமையாக நிரப்பி எங்களின் வாழ்வில் ஒளியேற்றும் வகையில் ஆணை வழங்க வேண்டும் எனவும் தெரிவிச்சுங்க. இது குறித்து உங்களுடைய டவுட்ஸ் எதா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நாமளும் விரைவில் எதிர்பார்க்கலாங்க.
மேலும் பள்ளி கல்வித்துறையில இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.